Good morning students. Yesterday நம்ம ஒரு சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திரும்ப அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்மை நல்லா ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். Standard quantity and standard price of raw material requires for 1 unit of product is given below. 1 யூனிட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளவு நம்ம ரெக்யர் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எக்ஸ் வந்து 2 kgs குவான்டிட்டி, 1 யூனிட் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 2 kg மெட்டீரியல் எக்ஸ் மெட்டீரியல் நமக்கு தேவை. we are requiring 2 kgs of x material to produce a 1 unit of finished products. Next அதுக்கு standard price per kg வந்து 3 per kg. இப்போ 2 kg ஒரு யூனிட்க்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு 2 kgsக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 1 கிலோகிராமுக்கு 3 rupees எக்ஸ்பென்சஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நம்ம எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். மெட்டீரியல் ஒய்க்கு 4 kgs, that is 4 kg வந்து நமக்கு 1 unit of finished products வந்து வெளியில் 1 unit of produced to create a 1 unit of finished products we are requiring the material y 4 kgs, quantity is 4 kgs, standard price is 2 per kg. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் அவுட்புட் 500 யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆக்சுவல் டேட்டா ஆர் as follows. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவல் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் மெட்டீரியல் எக்ஸ் வந்து டோட்டல் குவான்டிட்டி 500 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் எக்ஸ் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1200 kgs தேவைப்பட்டது கிலோகிராம். இப்போ டோட்டல் காஸ்ட்டு 3500 பெர் கேஜி வந்து நம்மளுக்கு கொடுக்கல, பெர் கிலோகிராமுக்கு கொடுக்கல, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஒய் to produce the 500 units of production, 500 units of finished products, material y is we are required, the material y is 1800 kilograms, rupees 4500. மெட்டீரியல் காஸ்ட்டு, ப்ரைஸு, யூசேஜ் வேரியன்ஸ்லாம் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். கால்குலேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 யூனிட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் அவுட்புட் 500 யூனிட்ஸ்க்கு. அப்போ 500 யூனிட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம். 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ரெக்யர்ஸ் மெட்டீரியல் எக்ஸ் வந்து 2 kg இல்லையா சம்மில் கொடுத்துருக்காங்க. 1 யூனிட் ஆக்சுவலாக அவுட்புட் வந்து 500 யூனிட்ஸு. ஸோ 500 யூனிட்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2 × 500. ஸோ 1000 kg எக்ஸ் மெட்டீரியல் வந்து ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு 1000 kg வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெக்யர்ஸ் மெட்டீரியல் ஒய் மீன்ஸ் 4 kgs ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து. அப்போ மெட்டீரியல் ஒய் வந்து 1 யூனிட்டுக்கு 4 கிலோகிராம் மெட்டீரியல் we are required. 500 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபார் 500 யூனிட்ஸ் 4 × 500 2000 கிலோகிராம். ஸோ மெட்டீரியல் y is 2000 kilogram for creating the actual production of 500 units. ஓகே, இப்போ அதை நம்ம காலமில் எழுதிக்குவோம். அப்போ தான் நம்ம சம்மு போடும்போது ஈஸியாக இருக்கும். மெட்டீரியல் எக்ஸு ஒய்யு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ப்ரைஸு, ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் அவுட்புட் 500 யூனிட்டுக்கு நமக்கு 1000 மெட்டீரியல் தேவைப்படுது, 1000 கிலோகிராம். ஒய் மெட்டீரியல் வந்து 2000 கிலோகிராம் தேவைப்படுது ஸ்டாண்டர்டாக. ப்ரைஸ் வந்து பெர் யூனிட்கே அவங்க பெர் கேஜிக்கே கொடுத்துட்டாங்க. 3 and 2. மெட்டீரியல் எக்ஸுக்கு 3, மெட்டீரியல் ஒய்க்கு 2. குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டி 1200, அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி 1200 மெட்டீரியல் வந்து 500 யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1200 கிலோகிராம் 1200 கிலோகிராம்ஸ் மெட்டீரியல் எக்ஸ் வந்து தேவைப்படுது. சரியா? அப்போ டோட்டலாக நமக்கு 3900 rupees செலவு பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்டாண்டர்ட் வந்து பெர் கேஜியில் இருக்கிறதுனால காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலையும் பெர் கேஜிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 3900 டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை 1200 டோட்டல் குவான்டிட்டி மெட்டீரியல் நம்ம செலவு பண்ணது. ஸோ 3200
கிலோகிராமுக்கு நம்ம 3900 வந்து செலவு பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னா 3900 டிவைடட் பை 1200 3.25 பெர் கேஜி. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1800 குவான்டிட்டி மெட்டீரியல் வந்து தேவைப்படுது கிலோகிராம். ஆக்சுவலாக அது வந்து 2.50 எப்படின்னா 4500 டோட்டலாக செலவு பண்ணியிருக்கோம். 1800 மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது 1800 கிலோகிராம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 4500 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது 4500 செலவு பண்ணியிருக்கோம். இப்போ 4500 டிவைடட் பை 1800னா பெர் கிலோகிராமுக்கு நமக்கு கிடச்சிரும் 2.50. எஸ் தென் இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் மெட்டீரியல் காஸ்ட்டு வேரியன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதே ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கும் எல்லாத்தையும். எம்சிவி இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். மெட்டீரியல் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் கால்குலேட் பண்ணி 2 மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா 2க்குமே கால்குலேட் பண்ணிட்டு 2டையுமே ஆட் பண்ணி டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஏஎஃப் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஏ அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இந்த அமௌண்ட்டை விட ஆக்சுவல் குவான்டிட்டி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்தது. தட் இஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இஸ் மோர் தேன் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, தட் இஸ் டினோட்டட் அஸ் ஏ. தென் மெட்டீரியல் ஒய் இஸ் இப்போ நம்ம அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ அதே மாதிரி வைஸ் வெர்சாவாக எப்படி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து அதிகமாகவும் மேக்ஸிமம் வேல்யூவாகவும் ஆக்சுவல் குவான்டிட்டி அதை விட கம்மியாக இருந்தது. ஆக்சுவல் அவுட்புட் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதாவது 3900 இங்கே இருந்து 3000 இங்கே இருந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்டை விட மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் மோர் தேன் ஆக்சுவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எஃப்னு டினோட் பண்ணணும். சரியா? இப்போ ரெண்டுமே ஏ அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2டையுமே ஆட் பண்ணி ஏன்னு போட்டுற வேண்டியதான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒன்று ஏ ஒரு மெட்டீரியல் ஏலையும் ஒரு மெட்டீரியல் எஃப்லையும் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஏல இருக்கா எஃப்ல இருக்கான்னு பார்த்து மைனஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வேல்யூ எந்த சிம்பிளில் இருக்கோ அந்த சிம்பிளை நம்ம டினோட் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ மெட்டீரியல் எக்ஸுக்கு 3000 into standard quantity 1000 into 3 minus standard price 3 minus actual quantity 1200 into 3.25. So 1000 into 3 3000 minus 3500 is equal to 900. அதாவது 900 ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பாசிட்டிவ் தான் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டினோட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் மேக்ஸிமமாக இருந்தது அப்படின்னா ஏ. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வைஸ் வெர்சாவாக அது நமக்கு ஞாபகம் வந்துடும். மெட்டீரியல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2000 standard quantity into 2 minus 1800 into 2.50 4000 minus 4500. ஸோ இங்கேயும் ஸ்டாண்டர்டை காட்டிலும் ஆக்சுவல் வந்து அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் ஆக்சுவல் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதுவும் ஏ தான். ஸோ இப்போ 2டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். 2மே ஏல இருக்கிறதுனால டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து 1400 ஏ. மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸும் இதே மாதிரி தான். ஃபார்முலா மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். எஸ்பி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. எக்ஸுக்கு வந்து 3 minus 3.25 into 1200 ஆக்சுவல் குவான்டிட்டி 1200. இங்கே 3 வந்து ஸ்டாண்டர்ட், ஆக்சுவல் வந்து 3.25. ஆக்சுவல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை, ஏ தான். டினோட் பண்ணும்போது ஏன் தான் டினோட் பண்ண போகிறோம். 0.25 into 1200 300. மெட்டீரியல் ஒய் 2 minus 2.50 into 1800. ஸோ 2 ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து அதிகமாக தான் இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ ஆக்சுவல் தான் ஆக்சுவல். அப்போ ஸோ வந்து நம்ம ஏன் தான் மென்ஷன் பண்ண போகிறோம், டினோட் பண்ண போகிறோம். ஸோ 0.50 into 1800 டோட்டல் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ரெண்டுமே ஏல இருக்கிறதுனால 300 900 ஆட் பண்ணி ஏனே நம்ம மார்க் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். எம்யூவின்னு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். மெட்டீரியல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 minus 1200. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 1000 minus 1200 into 3. இங்கே ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ ஏ தான். 200 இன்ட்டு மைனஸ் பண்ணோன்னா 200 மைனஸ்லாம் இங்கே போட வேண்டாம். ஆக்சுவல் வந்து மேக்ஸிமமாக இருந்தது அப்படின்னா ஏன் டினோட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். இன்ட்டு 3 is equal to 600 ஏ. மெட்டீரியல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2000 minus 1800. இங்கே பார்த்து இன்ட்டு 2 ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 2. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஃப் வரும். ஏன்னா ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் எக்ஸீட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சுவல்.
So it is denoted as F. 200 into 2 is equal to 400 F. இங்கே நல்லா கவனிங்க, 600 ஏல இருக்குது, 400 எஃப்பில் இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூவான 600 வந்து ஏன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண முடியாது, ஏன்னா வேறு சிம்பிள் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ மைனஸ் பண்ணணும். 600லேருந்து 400 போச்சு அப்படின்னா லெஸ் பண்ணோன்னா 200, இதில் வேல்யூஸ் 200. ஏன்னு எதுக்கு டினோட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூவில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ, என்ன சிம்பிள் போட்டிருக்கோமோ அதை தான் போடணும். ஓகேவா. வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, எம்சி நம்ம மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ்க்கும் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஆட் பண்ணும்போது காஸ்ட் வேரியன்ஸ் வந்து 1400A வருது, மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் 1200A இருக்குது, யூசேஜ் வேரியன்ஸ் 200A இருக்குது. ஸோ 1400A இஸ் ஈக்குவல் டு 1400A. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.